கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய வசனம் யோபு 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆண்டில் நீங்கள் கடந்த வந்த நாட்களையும் மாதங்களையும் நினைவு கூறுங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த ஆண்டில் சரீர சுகவீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவதிப்பட்டிருக்கலாம், கடனால் தள்ளப்பட்டிருக்கலாம், குடும்பத்தில் பிரிவினை ஏற்பட்டிருக்கலாம், அதனால் சமாதானம் இழந்து போயிருக்கலாம், இருந்த சொத்துக்களை இழந்து போயிருக்கலாம், உங்களுக்கு வேண்டியவர்களை இழந்து போயிருக்கலாம், கணவன் மனைவிக்கிடையே விவாகரத்து நடந்திருக்கலாம். யோபு சொல்கிறார், உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆண்டில் நீங்கள் பார்த்த காரியங்கள் எல்லாம் அற்பமாயிருந்தாலும் இந்த ஆண்டு முடிவிற்குள் நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். சம்பூரணம் என்றால் ஆசீர்வாதம் என்று அர்த்தமாம். எனக்கன்பானவர்களே, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். ஒரு காலகட்டத்தில் ஆசீர்வாதமாய் இருந்தேன், இப்பொழுது பலவீனமாய் இருக்கிறேன், வியாதி படுக்கையில் இருக்கிறேன், கடனாளியாகி இருக்கிறேன், இருந்த எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன். இந்த ஆண்டில் நான் எதிர்பாராத சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்று கவலைப்படாதீர்கள், கலங்காதீர்கள். உங்களுடைய ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் இந்த ஆண்டின் துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூரணமாயிருக்கும். ஒருவேளை இந்த ஆண்டின் துவக்கத்தில் நீங்கள் ஒரு சில ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்திருப்பீர்கள், இன்றும் காணாமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் அதன் முடிவு சம்பூரணமாயிருக்கும், முடிவு ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த ஆண்டின் துவக்கத்தில் நீங்கள் கவலையோடு காலெடுத்து வைத்திருக்கலாம், முடிவில் ஆசீர்வாதமாய் வெளியே வருவீர்கள். நிச்சயம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், முடிவு ஆசீர்வாதமாய் முடிய பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்துடன் இந்த ஜெபத்தை ஏறிடுங்கள். கர்த்தாவே, இந்த நாளை காண செய்தரே உமக்கு நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் அதன் முடிவு சம்பூரணமாயிருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இந்த ஆண்டின் துவக்கத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டிருந்தாலும், வியாதியின் படுக்கையில் இருந்தாலும், கடனால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் முடிவு ஆசீர்வாதமாய் முடிய பண்ணுவீர் என்பதை விசுவாசிக்கிறோம். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த ஆண்டின் முடிவிற்குள் நாங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு தருவீராக. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் வெட்கப்பட்டு போகாதபடி பார்த்துக் கொள்வீராக. இந்த நாளை உமது கரங்களில் தருகிறேன், பார்த்துக் கொள்ளும். இன்றைக்கு வருகிற போராட்டங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீர் பார்த்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.